வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். தனக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியில இருந்தும் தன்னுடைய அம்மாவோட ஞாபகத்துல இருந்தும் தப்பிக்க நினைச்சு அயர்லாந்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தங்க போற ஒரு எழுத்தாளர் அங்க இருக்கிற ஒரு சூனியக்கார பேய்கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த படம் தான் 2026ல ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபோல்க் ஹாரர் படமா வந்திருக்கிற ஹொக்கும். ஆடம் ஸ்காட் நடிப்புல வெளிவந்த இந்த படம் எந்த அளவுக்கு நம்மள பயமுறுத்துனுச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஓம் பாமன் ஒரு அமெரிக்க எழுத்தாளர். ஒரு நாள் அவரு தன்னுடைய பெற்றோர்கள் ஹனிமூன் கொண்டாடன அயர்லாந்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வராரு. அந்த இடத்துல ஹனிமூன் சூட் ரூம் பூட்டப்பட்டிருக்குது. அந்த ரூம்குள்ள ஒரு பயங்கரமான சூனியக்கார பேய் ஒண்ணு இருக்குது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க நம்புறாங்க. ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஃபியோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாம போறாங்க. அந்த பொண்ணை தேடிக்கிட்டு ஹீரோ அந்த ஹனிமூன் சூட் ரூம்குள்ள போறாரு. இதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருக்கிற அமானுஷ்ய சக்தி ஹீரோவை தாக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த சூனியக்கார பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல காணாம போன பொண்ணுக்கு என்ன ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட ஹாரர் அட்மாஸ்பியர் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, படத்தோட சவுண்ட் டிசைன் ஆகட்டும், குறுகிய ஹோட்டல் ரூம் காட்சிகளை காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், குறைவான லைட் வெளிச்சத்துல வர காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு பயமுறுத்தலை நமக்கு ஏற்படுத்துது. இந்த படத்துல ஹீரோவா ஆடம் ஸ்காட் தான் நடிச்சிருக்கிறாரு. தன்னுடைய வழக்கமான ஸ்டைல மாத்திக்கிட்டு ஒரு முரட்டுத்தனமான நபராகவும், அதே நேரத்துல மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்ட ஒரு நபராகவும் இந்த படத்துல நடிச்சு பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அவருடைய டார்க் ஹியூமர் இந்த படத்துக்கு நல்லாவே கை கொடுத்திருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். அயர்லாந்தோட அந்த பழைய பேய் கதைகளை மனிதர்களோட குற்ற உணர்ச்சி மற்றும் துக்கத்தோட கலந்து திரையில புதுவிதமா இவங்க முயற்சி பண்ணது நல்லாவே இருக்கு. படத்துல ஹீரோ தன்னுடைய அம்மாவை நினைச்சு குற்ற உணர்ச்சியில வாடுவாரு. அந்த காட்சிகள் நல்ல எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிச்ச முதல் 35 நிமிஷம் இந்த படம் ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. படத்துல ஹாரர் காட்சிகள் இருந்தாலும் அந்த காட்சிகள் ஜம்ப்ஸ்கேர் அளவுக்கு இல்லாம போயிடுச்சு. படத்துல ஹீரோ கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால துணை கதாபாத்திரங்கள் பெரிய இம்பாக்ட திரையில ஏற்படுத்த மிஸ் பண்ணிட்டாங்க. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்ட் வாட்ச் தான். இந்த படம் 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்தோட அந்த ஹாரர் அட்மாஸ்பியருக்காக தாராளமா ஒரு வாட்டி இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. அத நான் தெளிவா சொல்லிடுறேன். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.